Heavenly Father, we thank you for this wonderful morning. பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி Your செலுத்துகிறோம். love is so great, oh God. உம்முடைய அன்பு மிகையாக எங்கள் மத்தியில இருக்கிறது. There is no comparison. அதுக்கு ஒப்பிட்டு ஒண்ணும் இல்லங்கப்பா. As we meditate from your word today, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். I pray your word would minister in a very special way to your children's hearts. உம்முடைய வார்த்தையானது உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஒரு விசேஷமான விதத்திலே அது ஊழியம் செய்வதாக. We look to you, our author and finisher of our faith. விசுவாசத்தின் தொடக்கமும் முடிவும் ஆக்குறவராய் இருக்கிற காரணமாக இருக்கிற உம்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Hallelujah. Amen. Are you happy to be in the house of the Lord? தேவனுடைய ஆலயத்தில் இருப்பது மகிழ்ச்சிங்களா? Praise the Lord. Amen. We are going to look at the life of Peter today. இன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையை நாம் தியானிக்க இருக்கிறோம். Amen. Amen. A wonderful man of God. Amen. தேவனுடைய ஒரு நல்ல ஊழியக்காரன். He was called by Jesus. அவன் இயேசுவால் அழைக்கப்பட்டவன். Matthew chapter 4 verses 18 to 22 we read. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் அதை வாசிக்கிறோம். He just didn't accidentally come. அவன் ஏதோ ஒரு தற்செயலாய் வரலங்க. He was handpicked by the Messiah. அவன் மெஸ்ஸியானால் கையால் எடுக்கப்பட்டு தேர்ந்து எடுக்கப்பட்டவனாய் இருக்கிறான். Amen. Amen. And he was turned from being a fisher of fishes to a fisher of men. அவன் மீன் பிடிக்கிறவனிலிருந்து மார்பட்டு மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றப்பட்டான். Matthew 14:28 to 33 we see the miraculous exposure of him walking on the water. 14வது அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலிருந்து தண்ணீர் மேல் பேதுரு நடக்கிறது நாம் பார்க்கிறோம். Yes. Praise the Lord. Amen. In Matthew chapter 17 மத்தேயு 17ஆம் அதிகாரம் we see Peter being of the inner circle with Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு நெருங்கிய வட்டத்திலே காணப்படுகிற ஒரு மனுஷனை போலவும் He is இருக்கிறார். taken with Jesus to the Mount of Transfiguration. மறுரூப மலையிலும் இருக்கிறவனாய் பார்க்கிறோம். Has a glorious experience of seeing Moses and Elijah. அவன் மகிமையான ஒரு சந்நிதியிலே மோசேயும் எலியாவையும் பார்க்கிறவனாகவும் They are இருக்கிறார். discussing about the death, burial and resurrection of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் அவர்கள் உரையாடுகிறார்கள். He hears the first hand great revelation of the death, burial, resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவமான மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலுடைய அந்த பெரிய வெளிப்பாடை பெற்றவன் அவன். The point in history where all the power of sin and death is going to be nullified. சரித்திரத்திலே முதல் முறையாய் பாவத்துடைய சகல வல்லமையும் முறியடிக்க போகிற He நிலை gets அது. to hear these things. இவைகளை முதல்படியாய் அவன் கேட்ட மனுஷனாய் இருக்கிறான். In John chapter 21 யோவான் 21ஆம் அதிகாரம் we see Peter is affirmed. இயேசுவால் அவன் In அங்கீகரிக்கப்பட்டவனாய் Acts chapter 2 he is the one that gets up to preach the Pentecost message. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம் பெந்தெகோஸ்தினுடைய அந்த நற்செய்தியை எழும்பி பிரசங்கிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். Over 250,000 Jewish devotee Jews have come to Jerusalem. அப்பொழுது அந்த எருசலேமிலே 2,50,000 மேற்பட்ட மத சம்பந்தப்பட்ட யூதர்கள் வந்து And சேருகிறார்கள். there is one bold voice, the voice of Peter, ஆனால் அங்கே ஒரு தைரியமான சத்தம் பேதுருவுடைய சத்தம் அங்கே filled with உரைக்கப்படுகிறது. the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை பெற்றவனாய் அவன் உரைக்கிறான். In Acts 3 we read he raised the lame man in the temple. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்க அவன் முடவனை எழுப்புறவனாய் இருக்கிறான். And people in the temple begin to give glory to God. அது அந்த நடந்த அற்புதத்தின் அடிப்படையிலே அங்க கூடி வந்த ஆலயத்தில் இருக்க அநேகர் தேவனுக்கு மகிமையை In செலுத்தினாங்க. Acts 4 and 5 we see the authorities came against the church and Peter stood against them and boldly proclaimed the gospel. அப்போஸ்தலர் 4-5ஆம் அதிகாரத்திலே சபைக்கு எதுவாய் அநேக அதிகாரங்கள் விரோதமாய் நிற்கும்போது அதுக்கு எதிர்த்து பேதுரு நின்று தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததும் நாம் In பார்க்கிறோம். Acts 8 we see Peter established the first church in Samaria actually before Paul took the gospel to the Gentiles. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு முன்பாகவே சமரியா பட்டணத்திலே பேதுரு தான் போய் சபையை ஆரம்பிக்கிறார். Praise the Lord. Amen. We see lists and lists of things that the Lord has done through the life of this man. பேதுரு என்கிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கை உடாய் தேவன் செய்த அநேக காரியங்களை நாம் பட்டியலிட்டு அநேக காரியங்களை சொல்ல But முடியும். every person that God uses in this magnitude, ஆனால் இந்த அளவிலே ஒரு நபரை தேவன் உபயோகப்படுத்தினால் there is the fingerprints of God all over their life. கண்டிப்பாய்
தேவனுடைய அந்த கரத்துடைய அந்த அடிச்சுவடை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். Which means there is a making, a breaking in their life. அதோட அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு உருவாக்குறதோ ஒரு உடைக்கிற தன்மை அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. Peter was a normal fisherman. பேதுரு ஒரு சர்வசாதாரணமான மீன் பிடிக்கிற மனுஷன் அல்ல. There were no big accolades to his name. அவனுடைய பேருக்கு ஒரு பெரிய புகழ்ச்சியும் பட்டம் எதுவும் இல்லை. A man chosen by God. அவன் தேவனால் A தேர்ந்தெடுக்கப்பட்டவன். man prepared by God. தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டவன். A man launched by God. தேவனால் அனுப்பப்பட்டவனும் A இருக்கிறான். man who made history for God. மாத்திரமல்ல தேவனுக்காய் சரித்திரத்தை உண்டு பண்ணின மனுஷனாய் அவன் The இருக்கிறான். chosen person is always a person who goes through preparation. பாருங்க, தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் கண்டிப்பாய் ஆயத்தத்துக்கு ஏதுவாய் அவர்கள் ஆயத்தம் பண்ணப்படுவார்கள். We know that because we've been Christians for a while. நம்ம இது நன்றாக அறிந்திருக்கிறோம். காரணம் என்ன? கொஞ்சம் நல்ல நாளாவே நம்ம ரொம்ப நிறைய நாளாவே நம்ம கிறிஸ்துவாக இருக்கிறோம். But what we need to understand is this. இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன When தெரியுமா? he prepares, அவர் நம்மளை ஆயத்தம் பண்ணும்போது he gets personal. அது அவர் நம்மளோட தனிப்பட்ட உறவிலே தான் அவர் ஆயத்தம் பண்ணுவார். That's what I want to show you from Peter's life. அததான் பேதுருடைய வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க When he விரும்புகிறோம். prepares, அவர் உங்களை ஆயத்தம் he will பண்ணும்போது get in your face. அவர் உங்க முகத்துல வந்து நிற்பார். He will rub you the wrong way. உங்களை தவறான இடத்துல கொஞ்சம் உரசுவார். He will push the buttons you don't want to be pushed. உங்களுக்கு பிடிக்காத பட்டன்ஸை கொஞ்சம் அழுத்துவார். He will get personal. கண்டிப்பா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நெருங்குவார். But in those situations, ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே what happens? என்ன நடக்கும்? There is some things that are going to be cut off from us. நம்மள இருந்து ஏதோ சில காரியங்கள் வெட்டி எரியப்படும். Cutting is never easy. பாருங்க, வெட்டப்படுகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்காது இல்லையா? Operation is surgery is never easy. சிகிச்சை பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பாய் நடக்கிற காரியம் அல்ல. But as he cuts those things, அப்பேற்பட்ட துன்மார்க்கமான காரியங்களை அவர் வெட்டும்போது it's going to pain, right? அது கண்டிப்பா நமக்கு வலிக்கும். It's personal things, ஏன்னா இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. but it's for the greater good. Amen. ஆனா அது நல்லதுங்க. அது ஒரு சிறந்த காரியத்துக்காக தான் அவர் செய்கிறார். In Matthew chapter 14, மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே, turn with me to Matthew 14. மத்தேயு 14ஆம் Let us அதிகாரம் read verses 28. அதுல 28ஆம் வசனத்தை வாசிங்க. We are going to see about 7 different things here. இங்க 7 வித்தியாசமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Probably even more than that, அதுக்கு மேலும் நாம் பார்க்க if இருக்கிறோம். time permits. நேரம் இருந்தால் பாப்போங்க. But what we are going to see, நம்ம என்னமா பார்க்க there இருக்கிறோம்? were things in Peter's life பேதுருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருந்தது. that God brought situations along, சூழ்நிலையை தற்செயலான வாழ்க்கையில கொண்டு வந்து and he exposes those things to him. அவனுக்குள்ள இருக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்து அவனுக்கு அவர் Let us வெளிப்படுத்தினார். read verses 28 first. 28ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். Hallelujah. Amen. Praise the Lord. Amen. Now Jesus, we know the story here. இங்க இருக்கிற அந்த கதை நமக்கு நல்லா தெரியும். Jesus walks on the water. இயேசுப்பா தண்ணீர் மேல நடக்கிறார். He tells the disciples to go into the boat and go before him. இயேசுப்பா சொல்றார், நீங்க எனக்கு முன்பாய் படகை எடுத்துட்டு நீங்க போங்க. After he dismissed the crowds, அவருக்கு அங்க கூட்டி வந்த எல்லா ஜனங்களையும் அனுப்பின பிறகு Jesus went to a mountain to pray and he was there alone. இயேசுப்பா ஒரு மலைக்கு போய் ஜெபிக்கும்படியாய் தனிப்படுகிறார். The disciples are in the boat and the waves start beating and the winds was blowing against them. இப்போ சீஷர்கள் படகை எடுத்து கடலுக்குள்ளே போகும்போது அலைகள் உக்கிரமாய் எழும்பி அந்த படகை அடிக்கிறது. Jesus comes walking on that sea. அந்த நிலையிலே இயேசுப்பா வந்து தண்ணீர் மேல நடந்து வரார். The Bible says when they saw him they were terrified and said it is a ghost and they cried out in fear. இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்களை பார்த்த மாத்திரமே சீஷர்கள் பயந்து நடுங்கி ஏதோ ஒரு ஆவியோ என்று அவர்கள் பயந்தார்கள். Jesus addresses their fear. இப்போ அந்த பயத்தை இயேசுப்பா சந்திக்கிறார். Verse 27, let's read. 27ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றான். Jesus immediately speaks to them. அவர்களுக்கு உடனே இயேசுப்பா பிரதியுத்தரம் கொடுக்கிறார். It is I, நான் தான், do not fear. நீங்கள் கலங்காதீர்கள். My sheep will know my voice. என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்தை கேட்கும். He has been with them, spent time with them. அநேக நேரத்தை இயேசு கிறிஸ்து அவரோடு செலவிட்டிருக்கிறார். But Peter is preoccupied with his thought, could this be a ghost? ஆனால் பேதுருடைய மனசிந்தனை ஏதால் பற்றிக்கிட்டு இருக்குன்னா, ஓ இது பேயா இருக்குமோ அதை தான் யோசிக்கிறான். Amen. And he says, if it is you, Lord. அவர் சொல்ல, ஆண்டவரே இது நீர் என்றால். I know it doesn't look like a big problem here, இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல நமக்கு but தெரியாம let me இருக்கலாம். show you from the Bible. ஆனா வசனத்துல உங்களுக்கு காண்பிக்கிறோம். Peter has a doubting issue.
பேதுருக்கு சந்தேகப்படுற கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. I know we call Thomas the doubting Thomas. நம்ம பொதுவா எப்பவுமே தோமாவை தான் குறை சொல்லுவோம். அவன் ரொம்ப சந்தேகப்படுறவன். Thomas doubted the resurrection of Jesus. பாருங்க, தோமா வந்து இயேசு உயிர் தெழுந்ததை தான் அவன் சந்தேகப்பட்டான். But Peter doubted even bigger things. ஆனா பேதுரு அவனை காட்டிலும் ரொம்ப மோசமான காரியங்களை எல்லாம் சந்தேகப்பட்டான். Turn with me to Matthew 16. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு வேத வசனங்களை திருப்புங்க. Just one page later. ஒரே ஒரு பேஜ் தான் அது. அப்படி Let's see verses 23 please. 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். Jesus foretells his death and resurrection. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் மரிக்க இருக்கிறதும் அவர் உயிரோடு எழுக்குகிற ரகசியத்தை குறித்து பேசிட்டு இருக்கார். Amen. Amen. Jesus has to go to Jerusalem. இயேசுவா கண்டிப்பா எருசலேம் போய் He's ஆகணும். preparing his disciples. அவருடைய சீஷரை இவர் ஆயத்தம் பண்றாரு. He says to his disciples சீஷரை பார்த்து அவர் சொல்றாரு that he should go to Jerusalem, he should suffer many things from the elders and the chief priests and the scribes and be killed and on the third day be raised again. இப்போ எருசலேம் போய் அங்க இருக்கிற சதிசேர்கள் பரிசேயர்கள் ஆலயத்துடைய மூப்பர்கள் இவர்கள் மூலமா நான் உபத்திரத்துக்குள்ள உள்ளாகி அங்கே நான் மரித்து உயிரோடு எழுப்ப போகிறேன் என்ற अनेक ரகசியங்களை அவர் சொல்லுகிறார். But look at verse 22. ஆனா 22ஆம் வசனத்தை பாருங்களேன். Peter took him aside and began to rebuke Jesus. அந்த 22ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிட கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். Hallelujah. Amen. He rebuked the Lord. அவன் கர்த்தரையே கடிந்து கொண்டானாங்க. He didn't believe this should happen. அவன் நம்பவே இல்லை, இது நடக்க கூடாதுன்னு அவன் நம்பினான். I have already told you. ஏற்கனவே அண்ணன் சொன்னாரு. How do we live life? நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம்? We live out of our convictions. நம்ம எதை நம்புறோமோ உணர்ந்து நம்புறோமோ அதன் அடிப்படையில We தான் live what we believe. நம்ம எதை நம்புறோமோ அதன் அடிப்படையில தான் வாழ்வோம். He didn't believe this should happen. அவன் நம்பலங்க, இது நடக்க கூடாது. For me, how this seems, இத நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா, he doubted the death, burial and resurrection. அவன் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலே சந்தேகப்பட்டான். Okay, we know you have enemies in Jerusalem. நமக்கு நல்லா அவருக்கு நல்லா தெரியும் எருசலேம்ல உங்களுக்கு நல்ல எதிரி. You go to Jerusalem. நீங்க எருசலேமுக்கு போங்க. They will surely kill you because they have tried to kill you before. கண்டிப்பா உங்களை கொலை செய்வாங்க, ஏன்னா உங்களை ஏற்கனவே முன்ன கொலை செய்ய திட்டம் தீட்டினாங்க. What is this thing you're talking about resurrection? என்ன இது உயிர்த்தெழுதல் பத்தி ஏதோ புதுசா பேசுறீங்க? What if you don't rise up? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி உயிர்த்தெழாம போயிட்டீங்கன்னா, We have a good thing going on here. எப்பா இப்ப ஏதோ ஒரு நல்ல காரியம் நமக்குள்ள இருக்கு. Let us stay away from Jerusalem. எருசலேமை விட்டு நம்ம வெளிய தங்கி இருப்போம். You don't die நீங்க மரிக்கிறதா வேண்டாம். and don't take the risk of coming back to life, because what if you don't? நீங்க மறுபடியும் உயிரோட எழுப்புகிற அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். ஒருவேளை நீங்க வராம போயிட்டீங்கன்னா என்ன? The Bible says he rebuked Jesus. வசனம் சொல்கிறது பேதுரு இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்டான். There was a issue of doubt in his heart. இது என்ன குறிக்குதுன்னா அவன் இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை தான் குறிக்குது. He said, அவன் சொல்றான், Jesus said, இயேசுப்பா சொல்றாரு, it is I, don't fear. எப்பா இது நான் தான், பயப்படாதீங்க. Is it really you, Lord? அவன் மறுபடியும் கேக்குறான், நீங்க தானா? Jesus said, இயேசுப்பா சொல்றாரு, I will die and raise up again. நான் மரித்து மறுபடியும் உயிரோட He எழும்புவேன். rebuked the Lord saying, don't talk like this, Lord. பேதுருவே கடிஞ்சிட்டு அவன் சொல்றான், இதெல்லாம் நீங்க பேச கூடாது, அமைதியா இருங்க. Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. What does Jesus say to him? இங்க இயேசுப்பா அவனை பார்த்து என்ன சொல்றாரு? In that verse 23 again. 23ஆம் வசனத்துல, For you are not setting your mind on the things of God, but on the things of man. நீ தேவனுக்குரிய காரியங்கள் மேல் உன்னுடைய யோசனையும் சிந்தையை வைராமல் மனுஷனுடைய காரியங்கள் மேல் வைக்கிறாய் என்று இயேசு When சொல்றார். does doubt creep into our heart? நம்முடைய இருதயத்துல எப்ப தெரியுமா சந்தேகம் வரும்? When our mind is not set on the things of God. நம்முடைய சிந்தையானது தேவனை சார்ந்து இராத போதுதான். Because the things of God beckons faith. காரணம் தேவனை சார்ந்து இருக்கணும், விசுவாசம் வேணுங்க. When your mind is set on things above, மேலான காரியங்கள் மேல் உங்களுடைய யோசனை இருக்கணும்னா, to think those things, to do those things, there is a demand of faith. யோசிக்கிற காரியங்களை தற்செயலில் செய்யணும் என்றாலும் விசுவாசம் வேண்டும். Jesus gets personal in his faith and touches the root of the issue. இப்போ முதல்ல விசுவாசத்தை தேவன் தொட்டு வேற எதுவும் அதை தொட்டுட்டார் இயேசுப்பா. Your mind is in the wrong place, Peter. எப்பா உன் மனசிந்த தவறான இடத்துல இருக்கிறது. There is no room for faith there. அங்கே விசுவாசத்துக்கு இடம் இல்லை. Maybe as we are going through this list, இந்த பட்டியலை நம்ம பார்க்கும்போது maybe we should do a parallel to our life from Peter's life. நம் பேதுருடைய வாழ்க்கையின் பட்டியலை வாசிக்கும் போதவே நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே பார்க்க Maybe not all points are for everybody. ஒருவேளை எல்லா குறிப்பும் நம்ம வாழ்க்கைக்கு எதுவா இல்லாமல் இருக்கலாம். But maybe somebody is struggling here with doubt. ஆனால் நம்ம இருக்கிற சிலரோ இங்கே சில சந்தேகத்திலே நாம் சிக்கி You've heard the
Lord speak to you many times. அநேக வேளையிலே தேவன் உங்களோடு பேசினதை நீங்கள் கேட்டிருக்கலாம். But you're asking the question, is it really you, Lord? ஆனாலும் நம்ம மனப்பான்மையில கேட்போம், ஆண்டவரே நீங்கதானா? Is it my conscience? இல்ல நான் என்னோட ஏதோ மனசாட்சி பேசுதா? Is it my own voice? இல்ல என்னுடைய சத்தம் தானா? Is it my own thoughts? இல்ல என்னுடைய யோசனை தானோ? Maybe some doubts are there. ஒரு சில சந்தேகங்கள் இங்க இருக்கலாம். Maybe Jesus is saying some hard things to you. இல்ல சிலருக்கு இயேசு கிறிஸ்து சில கடினமான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். Death, burial, resurrection was a hard thing for Peter to hear. பேதுருக்கு மரணம் உயிரோடு எழுப்புக்கப்படுகிறது அடக்கம் இப்பேற்பட்ட காரியங்கள் ரொம்ப கடினமானது. It meant separation. அது என்ன குறிச்சது? பிரிவினை குறித்தது அவனுக்கு. It meant the comfort time of Peter and all the disciples was going to come to an end. அங்க இருந்த சீஷர்களும் பேதுருகள் யூகித்தது என்ன? எங்களுக்கு இருக்கிற சுகமான வாழ்க்கை இப்ப கொலைந்து அடிக்க போகுது என்பதுதான். It kind of roughed him up a little bit. இது கொஞ்சம் அவன ரொம்ப மோசமான தருணத்துக்கு தள்ளி He didn't want to believe that aspect of the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அந்த நோக்கத்தை அந்த காரியத்தை இவன் நம்ப கூட அவனுக்கு ஆயத்தப்படவில்லை. He's not hearing it the first time. இவன் இந்த முதலாவது முறை இத கேட்கலங்க. Remember Matthew 17? மத்தேயு 17ஆம் அதிகாரம். He was in the transfiguration mount. அவன் மறுரூப மலையில அவன் இருக்கிறான். Moses, Elijah and Jesus are talking about the same. மோசே எலியாவும் இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க. Yet to believe it is not easy. ஆனால் அத நம்புறது அவனுக்கு இயல்பா இல்ல. Why? ஏன் தெரியுமா? His mind was very comfortable with what he was comfortable with. காரணம் என்ன? அவன் மனப்பான்மை அவன் எது விரும்பினானோ அதை சார்ந்து தான் இருந்துச்சு. There wasn't a submission to what God was willing. தேவனிடம் சித்தம் கொள்கிறாரோ அதுக்கு எதுவான அவனோட அர்ப்பணிப்பு ஒப்படைப்பு இல்ல. Doubt because you've set your mind on things that are not godly. சந்தேகம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. காரணம் என்ன? நாம் தேவனுக்குரிய காரியங்கள் மேல் சார்ந்து இராதபடியால். Secondly, we see இரண்டாவது பார்க்கிறோம், there is an issue of pride in his life. இப்ப அவன் வாழ்க்கையில பெருமையின் காரியங்கள் இருக்குது. Turn with me Mark chapter 14. மார்க்கின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். Let us read from verses 27 to 31. 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். 14:27 to 31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னை நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடரடைந்தாலும் நான் இடரடையேன் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு அவர், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். Praise the Lord. Amen. Hallelujah. Amen. Now Jesus is again preparing them. இப்ப மறுபடியும் இயேசு கிறிஸ்து அவர்களை ஆயத்தம் பண்ணி Here's கொண்டிருக்கிறார். what's going to happen, guys. அவர் சொல்கிறார், இதுதான் நடக்க போகுதுப்பா. I will be crucified. என்ன சிலுவையில் அறைய போறாங்க. As soon as Jesus brings this, இந்த காரியத்தை அவர் சொன்ன மாத்திரத்திலே look at the answer of Peter. பேதுருடைய அந்த பிரதியுத்தரம் பாருங்க. Even though they all fall away, இவர்கள் எல்லோரும் இடறி விழுந்தாலும் I will not. நான் இடறி விழ மாட்டேன். Wait, what is Jesus saying to them? எப்ப இயேசு என்னதான் சொல்றாருங்க? Jesus is bringing up the prophecy that was written 700 years before. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை இயேசு சொல்லிட்டு Jesus is saying, here's what God has said. இயேசு சொல்றார், எப்பா இதுதான் தேவன் சொல்லி இருக்கிறவைகள். I will strike the shepherd. நான் மேய்ப்பனை அடிப்பேன். His sheep will the flock will scatter. அப்பொழுது அவனுடைய ஆடுகள் சிதறிந்து போகும். What does Peter say? பேதுரு என்ன சொல்றான்? Yeah. Prophet would have prophesied. தீர்க்கதரிசி சும்மா என்ன சொல்லிருப்பான்? God would have said, தேவன் கூட சொல்லிருக்கலாம். all these fellows will fall away. சுத்தி இருக்கறான் பாருங்க, இவன் கூட இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் Take a good look at me, Jesus. கொஞ்சம் பாத்துக்கோங்க. I am not one of those guys. அவங்கள பாரு, நான் இல்லப்பா. வசனத்துக்குனா பெரிய ஆள் இவருக்கு. ஹalleluya. தீர்க்க தரிசனத்துக்குனா பெரிய ஆளு. Praise the Lord. He is bigger than the prophet. இவெல்லாம் விழுந்துரும் ஆண்டவரே. Saying that everybody else will fall away. நான் என்ன பண்ண மாட்டேன். But இயேசு திருப்பியே சொல்றாரு. And again Jesus is saying it here. 30 வசனம் படிங்க. அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹalleluya. Amen. 2 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடுவ? 3 தடவை. இவர் கவுண்டர் அட்டாக் கொடுக்கிறார் இயேசுவுக்கு. Jesus, he says, before the crows
twice, you will deny me 3 times. And the என்ன moment he சொல்றாரு? says- 31 வசனம் படிங்க. and then he counted with அதற்கு அவன் நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். Praise the Lord. அங்க எண்ணி பாத்தீங்கன்னா ஐ என்று பேதுரு என்ன பண்றாரு? அடிச்சு தள்ளுறாரு. Hallelujah. if you count the word I over there, continually Peter used that word. I will not, Lord. நான் இதை பண்ண மாட்டேன். If I have to die, நான் ஒருவேளை நான் மரிக்கிறதாலும் I will not deny you, Lord. நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன். Okay, in 1 Corinthians chapter 10, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் let's read verse 12. அதுல 12ஆம் வசனம் வாசிங்க. 10 verse 12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Praise the Lord. Amen. Let him take heed. He who thinks he will stand, let him take heed lest he fall. Amen. Hallelujah. Hallelujah. There's a boasting, a little bit of a pride issue. அங்க பெருமை பாராட்டுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். Amen. Amen. Firstly, what did we see? முதலாவது நம்ம பார்த்தது என்ன? There was doubt. அங்க வந்து அவனுக்கு சந்தேகம். Secondly, what do we see? இரண்டாவது என்ன? There is pride. பெருமை இருக்கு. Now, all these is there in all of our lives. நம்ம வாழ்க்கையில கூட இவைகள் எல்லாம் இருக்கு. Amen. Amen. But we're going to see how Jesus restores this man. ஆனால் இந்த மனுஷனை இந்த சூழ்நிலையில இருந்து காரியங்களை எப்படி நிலைநாட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். All these things led to him falling away. இது எல்லாம் அவனை விட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அவனை விழுவை வெச்சது இந்த காரியங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். Praise the Lord. Amen. Read with me in Mark chapter 14 மார்க்கின் புத்தகம் 14 verses 37. 37ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Praise the Lord. Amen. Jesus is praying in Gethsemane. இங்க கெத்செமனே தோட்டத்திலே இயேசுப்பா ஜெபிக்கிறாரு. And as he is praying, அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது all our brothers are sleeping. நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் நல்லா தூங்குறாங்க. Jesus says, இயேசுப்பா சொல்றார், can't you stay awake for at least an hour? எப்பா ஒரு மணி நேரம் உங்களால விழித்து இருக்க முடியாதா? Romans chapter 13 verse 11 please. ரோமர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 13:11. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. Knowing the time, நேரத்தை the hour has come, நேரம் வந்திருக்கிறது என்று அறிந்து you need to wake up. நீங்கள் விழித்திருக்க வேண்டும். Hallelujah. Amen. Knowing the time, நேரத்தை அறிந்து when the hour had come, நேரம் வந்த மாத்திரத்திலே he was sleeping. அவன் தூங்கிட்டு இருந்தான். There was doubt, அங்கே சந்தேகம் there was இருந்துச்சு, pride, அங்க பெருமை இருந்துச்சு, there was spiritual lethargy. அங்கே ஒரு ஆவிக்குரியமான ஏனோ தானோ என்கிற நிலை இருந்தது. Think about it. இத கொஞ்சம் யோசித்து பாருங்க. The hour has come நேரம் for the Messiah to be caught, for Messiah to be delivered, மெஸ்ஸியா இப்போ ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய நிலை வந்திருக்கிறது. to go into suffering, உபத்திரத்துக்குள்ளாக்கும்படியான நேரம் to die on the cross. சிலுவையிலே மரிக்கும்படியான நேரம் வந்திருக்கிறது. But ஆனால் there was no spiritual urgency in their heart. அவங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆவிக்குரிய ஏதுவான ஒரு ஜாக்கிரதை, ஒரு ஆயத்தம் இல்ல. Jesus comes and talks to Peter. இப்போ இயேசு வந்து பேதுரு கிட்ட வந்து பேசுறார். Can't you stay awake? எப்பா ஒரு மணி நேரம் தூங்காம இருக்க முடியாதா? Amen. Amen. In John chapter 18, யோவானின் புத்தகம் 18ஆம் let's read அதிகாரம் verse 10. 10ஆம் வசனம் வாசிங்க. 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். Praise the Lord. Amen. He was impulsive. அவன் ரொம்ப கோபம் உள்ளவனா இருப்பான். Jesus is being caught, இப்போ இயேசுபாவும் வந்து ரோமர் சேனை வீரர்கள் பிடிச்சாங்க. betrayed, அவன் இப்போ மறுதலிக்கப்பட்டு arrested, இப்போ கைது பண்ணிருக்காங்க. and Peter jumps up, இப்போ உடனே பேதுரு குதிக்கிறான். கத்தி எடுத்து pulls out his sword. இப்போ அவனுடைய கத்தி எடுத்து High priest servant's ear is gone. இப்போ
அங்க இருக்கிற பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரருடைய காது போயிருச்சு. Look at his, I'm showing you who Peter was. நான் உங்களுக்கு என்ன காண்பிக்கிறோம் பேதுரு எப்படி We're going to see what Jesus did to him. Amen. அவனுக்கு இயேசு என்ன செய்தாருன்றதும் பார்க்கிறோம். Very impulsive. ரொம்ப கோவக்காரன். Will not stand down for anybody. யாருக்கும் விட்டு கொடுக்காத மனுஷன். You come to fight me? எங்கயா வந்து போராட போற? I think it was, I don't remember who said this, one of the American presidents, I believe. ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இவனுமாய் சொன்னார் என்று நாங்கள் நம்புகிறோம். He said, if your enemy plans to strike you, you should have already struck him. உங்களுடைய எதிராளி உங்களை அடிக்கணும்னு யோசிக்கிறான் பாத்தீங்கன்னா அவன் யோசிச்சிருக்கும் போதே நீங்க அவனை அடிச்சிரணும். Amen. That's how many of us live, right? அப்படிதான் நம்ம எல்லாரும் வாழ்றோம். sometimes we see some heat brewing in the family. நம்ம நல்லா தெரியும் இப்ப குடும்பத்துல ஏதோ ஒரு வெடிக்க போகுதுடா. Before the bomb goes off, வெடிக்கிறதுக்கு முன்பாகவே we go off. நம்ம அப்படியே வெடிச்சற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். We think that will bring peace in the house, right? நம்ம நினைச்சிருப்போம் நம்ம வெடிச்சிட்டா அந்த Impulsive. போட்டுறலாம் கீழ. Impulsive. கோவம். Because there's no humility there, right? அந்த தாழ்மைக்கு இடம் இல்ல பாருங்க. Amen. Amen. In Luke chapter 22, லூக்கின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். let us read verse 54. 54ஆம் வசனத்தை வாசிங்க. Luke 22:54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். Praise the Lord. Amen. In Luke 22:54, லூக் 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்துல they seized him and he led him away, bringing him to the high priest's house, and Peter was following at a distance. இங்கே இயேசுவை கைது பண்ணி பிரதான ஆசாரியர்கள் அவரை இழுத்து கொண்டு போகும்போது ஒரு தூரத்துல இருந்து தான் பேதுரு பின்தொடர்றான். Do you see the sudden change? பாருங்க திடீர்னு ஒரு மாறுதல் வந்துருச்சு. He was mending his fish nets. They were mending nets. அவன் வந்து வலைய பின்றவனா இருந்தான். Jesus said, follow me. என்ன பின்தொடர்ந்து வா. How did they follow Jesus? இயேசுவை விடு பின்தொடர்ந்து வந்தாங்க. They were close to him. இயேசுவோட நெருங்கி They ate with him. அவரோட They slept in the same room. ஒரே அறையில படுத்தாங்க. There was a closeness. அங்க ஒரு நெருக்கம் இருந்துச்சு. But now, when problem has come, பிரச்சனைன்னு ஒன்னு வந்துச்சு பாருங்க. when it is my life is in question, என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆச்சுன உடனே when this problem is too big of a mountain, இப்போ இது மலையை போல இந்த பிரச்சனை நிக்குதுபான்னு the following became far. அவரை பின்தொடர்கிற அந்த நிலை கொஞ்சம் தூரமான இடைவேளை ஆகிவிட்டது. I don't know who God is speaking to. யார்கிட்ட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு I தெரியாது. don't know what problem is making your following at a distance. நீங்கள் இயேசுவை கொஞ்சம் தூரமாய் பின்தொடரும்படி எந்த பிரச்சனை உங்களுக்கு பிடித்து கொண்டிருக்குது எங்களுக்கு தெரியாது. But stick with me, we're not done yet. ஆனால் எங்களோட இணைந்து இருங்க, நாங்கள் இன்னும் முடிக்கலங்க. If he restored Peter, he can restore us. பேதுருவை அவர் நிலை நாட்டினால் என்றால் உங்களையும் அவர் நிலை நாட்ட வல்லவராக இருக்கிறார். Let's read verse 55, 22:55 Luke. லூக்கின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். He sits down with who? அவன் யார் கூட உட்காரான்? He sits down with the ungodly. அங்கே வந்து துன்மார்க்கரும் தேவனை அறியாதவர்களோடு சேர்ந்து அவன் உட்கார்ந்து கொள்கிறான். That's usually the way how the decline happens. பொதுவா வீழ்ச்சி இப்படி தான் நடக்கும். Amen. When you are following afar, நீங்க வந்து தூரத்துல இருந்து ஒருத்தர் பின்தொடர்றீங்க. remember Psalm 1? சங்கீதம் 1 ஞாபகம் இருக்கா? In Psalm 1, சங்கீதம் ஒன்றாம் வசனம் படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் நடந்தா உட்கார்ந்துருவான். Praise the Lord. walk and he will sit. நடந்தா நிக்கிறாரு, நின்ன உடனே உட்கார்ந்துறாரு. கரெக்ட்டுங்களா? Hallelujah. Amen. Peter sat down. பேதுரு உட்கார்ந்துட்டாங்க. Amen. Amen. In Luke 22, let's read now from 57 to 62, sister. அதற்கு அவன் ஸ்ரீ 57 to அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தவன் தான் என்றார். அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனே நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். போதுங்க. Praise the Lord. Amen. What do we see here? இங்க நம்ம என்ன பார்க்கோம்? Exactly as Jesus said. இயேசுவா சொன்ன மாதிரியே தான் இங்க நடக்குது. He denied Jesus. Amen. இயேசுவா அவன் 3 தடவை மறுதலிச்சிட்டான். You follow afar. அவன் தூரத்துல இருந்து பின்தொடர்ந்து வந்தான். You sit down with the sinners. இப்ப பாவியோட உட்கார்ந்துட்டான். Your life will deny him. அப்ப
கண்டிப்பா உங்க வாழ்க்கை அவரை மறுதலிக்கிறதா இருக்கும். Now, I don't know about you, உங்களை குறித்து எங்களுக்கு but when தெரியும். I look at all these 7 points, ஆனா இந்த 7 குறிப்பு நாங்கள் பார்க்கும்போது I know I have been there. எங்களுக்கு நல்லா தெரியும் நான் அங்க இருந்திருக்கிறேன். I know I struggle with some of those things even now. இப்போ கூட இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையில போராட்டமா தான் இருக்கு. Just because I have been with Jesus, நான் இயேசுவோடு இருந்ததுபடி, and just because I go to church, நான் சபைக்கு போறதுனால, just because I preach, நான் சும்மா பிரசங்கம் பண்றதுனால, just because I worship, நான் ஆராதனை பண்றதுனால, just because I do ministry. நான் ஊழியம் பண்றதுனால, Come on, who are we fooling? நம்ம யாரங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறோம்? Don't we have issues of doubt in our heart? நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல சந்தேகத்தின் பிரச்சனை இல்லையா? Don't we have issues of pride in our heart? நம்ம இருதயத்துல பெருமை இல்லையா? Don't we sleep when we were supposed to be awake? விழித்திருக்கிற வேளையில தூங்கிட்டு இல்லையா? Don't we act out of impulsive behavior கோபமான குணாதிசயத்துல சில நேரத்துல தவறான காரியங்களை செய்யறது இல்லையா? when we were supposed to be humble? நம்ம தாழ்மையா இருக்க வேண்டியதுல கோபப்படுறது இல்லையா? When we were supposed to be like Jesus? இயேசுவை போல இருக்க வேண்டிய நேரத்துல இல்லாமல் இருக்கிறோம். Jesus will bring situations. இயேசுப்பா சில சூழ்நிலை கண்டிப்பா கொண்டு வருவார். Like he brought situations for Peter. பேதுருக்கு அவர் கொண்டு வந்தது போலவே நமக்கு கொண்டு வருவார். To understand புரிந்து கொள்ளணுங்க. that he had doubt in him. அவன் இயேசுவை அவன் சந்தேகித்தான். That he had pride in him. அவனுக்குள்ளே பெருமை இருந்தது. That he was sleeping. See, Jesus took him to all these places. பாருங்க இந்த இடங்களுக்கெல்லாம் இயேசுப்பா தான் இவனை கூட்டி போனார். I told you he will get personal with your personal issue. இயேசுப்பா அண்ணா ஆரம்பத்திலே சொன்னார் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஏதோ தேவன் Peter was minding his own business. பேதுரு அவன் வியாபாரத்தை தான் செஞ்சான். Jesus only told, இயேசுப்பா தான் சொன்னாரு I am going to get crucified. நான் சிலுவையில் அறையப்பட போறேன். No, Lord, that's not going to happen. இல்ல அதெல்லாம் நடக்க போகுது. Even if that happens, I will not leave you. ஒருவேளை நடந்தா நான் உங்களை விட மாட்டேன். யார் இங்க scenario செட் பண்ணின்னு இருக்குதுங்க? Who is setting the scenario right here? Jesus is setting up the scene. It is Jesus who is setting up the scene right Like here. for me yesterday. Amen. நேற்று அண்ணனுக்கு தேவன் பண்ணது போல. He is setting up the scene for you. தேவனே சூழ்நிலையை உங்களுக்காக உருவாக்குவார். Your pride will fight you. உங்களுடைய பெருமை உங்களோட யுத்தம் பண்ணும். Your doubt will fight you. உங்க சந்தேகம் உங்களோட யுத்தம் Your பண்ணும். spiritual lethargy will fight you. உங்க ஆவிக்குரிய ஏனோ தானோ என்கிற நிலை உங்களோட யுத்தம் Your பண்ணும். anger will fight you. உங்க கோபம் உங்களோட யுத்தம் பண்ணும். You will not want to follow closely. நீங்கள் அவரோட நெருங்கி இருக்கிறத விரும்ப மாட்டீங்க. Because when you follow him closely, you cannot fulfill the flesh's desire. காரணம் என்ன? அவரை நெருங்கி நீங்கள் பழகும்போது உங்களுடைய மாம்சத்தின் விருப்பத்தை உங்களால் பூர்த்தி பண்ண So முடியாது. you will follow far off. அதனால ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் அப்படி வெச்சு தான் Problems will come. பிரச்சனை வருங்க. You will make the choice to go few steps back. ஆனால் நாம் கண்டிப்பா சில தீர்மானங்களை எடுத்து சில பாதைகளை பின்னோக்கி தான் வருவோம். You will find comfort with the ungodly. நீங்கள் துன்மார்க்கர்களோடு சுகபோகத்தை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். You will choose to sit down with them. நீங்கள் பாவிகளோடு உட்கார ஆரம்பிப்பீர்கள். And you will deny the Lord. கடைசியா தேவனை மறுதலிக்க கூட நம்ம துணிய But மாட்டோம். look at what God does. ஆனால் அங்கே தேவன் செய்தது என்ன Read பாருங்க. Luke 22. லூக்கின் புத்தகம் 22ஆம் Let us அதிகாரம் read verses 32, please. 32ஆம் வசனத்தை வாசிங்க. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். Jesus is having a conversation with Peter. பேதுருவோடு இயேசுப்பா ஒரு சில உரையாடலை பண்ணுகிறார். And Jesus says this to him. இயேசுப்பா இப்ப அவனை பார்த்து சொல்றார். After he told him, அவரை பார்த்து சொன்ன பிறகு Simon, Simon, சிமியோனே சிமியோனே, behold, Satan demanded to have you, that he might sift you like wheat. படிங்க 31 வசனம். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலவினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். Only Jesus knows இயேசுவுக்கு தான் இதெல்லாம் தெரியும். the true condition of our heart நம்முடைய இருதயத்துடைய உண்மையான நிலை and where we are going. நம்ம எங்க போய் கொண்டிருக்கிறோம்ன்றத அறிஞ்சிருக்கிறார். Why do we come back and keep submitting to him? ஏன் தெரியுமா மறுபடியும் அவர்கிட்ட வந்து நம்மள ஒப்பு கொடுக்கிறோம்? See, many times for me, अनेक வேளைகளில் because I'm doing ministry ஊழியம் பண்ணுகிறதுனால and I'm serving as a pastor, அண்ணன் வந்து போதுகரா இருக்கிறார். I get comfortable in my job. இப்ப அவர் செய்கிற அந்த பணியிலே கொஞ்சம் சுகபோகமா I'm serving the Lord. நான் தேவனை தானே சேவிக்கிறேன். I'm not going to backslide. நான் வந்து பின்னோக்கி திரும்ப போறது. I'm not going to do wrong things. நான் தவறான காரியத்தை செய்ய போறது இல்ல. I'm not going to give room to the flesh. நான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்க போறது இல்ல. What does Jesus know? ஆனா இயேசுவுக்கு என்ன தெரியுமா தெரியும்? Satan demanded to have you. பிசாசு உன்னை சுலவிடும்படியாய் உன்னை தெரிந்து இருக்கிறான். படிச்சிருமா 31 படிச்சிருங்க. சீமோனே சீமோனே,
சீமோனே, ஆ. இதோ கோதுமையை சுலவினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உத்தரவு கேட்டுக்கொண்டிருக்கிறான். Hallelujah. What is the devil doing? இங்க பிசாசு என்ன பண்றான்? He is demanding to have each one of you. உங்களை எல்லாம் வீழ்ணும்படியா உத்தரவு கேட்டுக்கொண்டிருக்கிறான். That's what John 10:10 tells us, right? அதான் யோவான் 10:10 சொல்கிறது. What is the devil wanting to do? பிசாசு என்ன செய்ய விரும்புகிறான்? He is going about seeking whom he may devour. எவரை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறானோ. But ஆனால் Jesus says, verse 32, 32 வசனத்துல இயேசு சொல்றாரு, I have prayed for you. நான் உனக்காய் ஜெபித்தேன். Amen. Amen. And then he says, அவர் சொல்றாரு, when you have turned again, நீ மறுபடியும் திரும்பும்போது you will strengthen your brothers. நீ உன்னுடைய சகோதரர்களை பலப்படுத்துவாய். He prays for him. அவருக்காய் அவன் ஜெபித்தார். He prophesies over him. மாத்திரமல்ல ஒரு தீர்க்கதரிசனியும் சொல்கிறார். Jesus prays for you. இயேசுப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறாரு. And he speaks over you. மாத்திரமல்ல உங்க வாழ்க்கைக்கு எதுவாய் அவர் பேசுகிறார். Not your present condition, உங்களுடைய இப்ப இருக்கிற தற்செயலான but சூழ்நிலை what you ought to be. நீங்கள் என்னவாய் ஆக வேண்டும் என்கிறதையும் அவர் சொல்றார். Peter's present condition was what? இப்ப பேதுருடைய தற்செயலான சூழ்நிலை எப்படி இருக்கு? It was a condition of doubt, pride, அவனுக்கு சந்தேகமும் பெருமையும் நிரம்பி இருக்கு. spiritual lethargy. ஆவிக்குரிய ஏனோதானன்ற நிலை. It was a condition where he was impulsive. அவன் கோபப்படுகிற சூழ்நிலையிலே காணப்படுகிறான். He was ready to sit with sinners and deny Jesus. பாவிகளோடு உட்கார்ந்து கொண்டு இயேசுவை மறுதலிக்க வேண்டிய Jesus சூழ்நிலை says, I am praying for you. இயேசுப்பா சொல்றார், உனக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. You will turn. நீ திரும்புவ. Now read verse 62. இங்க இப்ப 62 வசனத்தை வாசிங்க. வெளியே போய் மனக்கசந்து அழுதான். 61 படிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். Then Jesus looked at Peter. அப்பொழுது தேவன் பேதுருவை திரும்பி பார்த்து, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே, எப்பங்க துரோகம் பண்ணிருக்கும் போது கண்டுச்சு. ஹalleluya. முதல்ல குத்தும் போது அது கண்டுச்சுங்க. His eyes fell upon us when he எப்ப betrayed him. பேதுருவை இயேசுவுடைய கண்ணு பார்த்துச்சு, You know when the eyes of Jesus saw மூணு Peter, விசை மறுதலிச்சுதான். after he betrayed him, அவர் கண்ணு எப்போ நம்மள பாக்குதுங்க? you know when does his eyes fall on us? Even when you have betrayed him, நீங்கள் அவரை மறுதலிக்கும் போது கூடங்க, when you have walked far, அவரை விட்டு தூரம் வரும்போது when you have கூட, sat with sinners. நீங்கள் பாவிகளோடு உட்காரும்போது கூட. காணிக்கைக்கு ஒரு பாட்டு பாடணும் இல்லையா, அவர் அன்பு குறிச்சு. We sang a song about love during the என்ன offering. பாட்டு? அவர் அன்புக்கு ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹalleluya. Amen. நான் மேல நின்னு யோசிச்சிருந்தேன், இன்னைக்கு வர மெசேஜ்க்கு கரெக்ட்டா தான் பாட்டு பாடிங்கறாங்கடா. And I was thinking that they are singing the song Praise the Lord. relevant to the sermon today. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, An uncomparable love and a அன்பு perfect நிறைந்த love. அந்த கண்ணு. And that eyes which is filled with that same love. When he betrayed, அவன் இயேசுவை மறுதலிக்கும் போது he looked at him. அந்த கண்களால் அவனை பார்க்கிறான். It started the process of restoration. அவன் மீட்டெடுக்கிற அந்த காரியத்தை அவர் தொடங்கி விட்டார். See, you should have these kind of God experiences, what God sets you up for. இப்பேற்பட்ட தெய்வீகமான அனுபவங்களுக்கு எதுவாய் தான் தேவன் உங்களை ஆயத்தம் பண்ணுவார். Usually when we fail the Lord, பொதுவாய் நாம் தேவனிடம் நாம் சில காரியங்களை விட்டு விடும்போது, தோக்கும்போது, அவரை நம்ம மறுதலிச்சு வாழும்போது, what we think is this: நம்ம என்னமா யோசிக்கிறோம்? God doesn't like me anymore. தேவன் இனி The Lord hates me. என்னை அவர் வெறுக்கிறார். God, I have sinned against him blatantly. நான் வேணும்னே அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். God has separated himself from me. கண்டிப்பா என்னிலிருந்து அவர் பிரிந்திருப்பார். These are all the lies of the devil. இதெல்லாம் பிசாசின் பொய். He knows the end from the beginning. அவர் முடிவை ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருக்கிறார். That is why he is telling Peter, அதனால அவர் பேதுரு பார்த்து சொல்லி, you are going to deny me. எப்பா நீ ஏன் என்ன மறுதலிப்ப? You are going to, he cursed the Lord. அவன் வந்து தேவனை கண்டிச்சான். அவன் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். He said, I don't know who he is. Hallelujah. Amen. After all that, இதெல்லாம் நடந்த பிறகும் Jesus says, ஏசப்பா சொல்றாரு, the verse says in 61, and Jesus turned and looked at him. ஆனா 61 வசனம் சொல்லுகிறது, தேவன் பேதுருவை திரும்பி பார்த்தார். Read verse 62. 62 வசனத்தை வாசிச்சு பாருங்க. வெளியே போய் மனக்கசந்து அழுதான். Wait. Jesus looked at Peter. இப்போ ஏசப்பா பேதுருவை திரும்பி தான் பார்த்தார். Do you know what Peter did? ஆனா பேதுரு என்ன பண்ணார்? He also looked at Jesus. அவனும் ஏசப்பாவை பார்த்தான். இவர் அந்த லுக்க பார்த்த உடனே இவர் என்ன பண்றாருங்க? வெளியே போய் மனக்கசந்து அழுதான். Hallelujah. The moment that he saw Jesus, he went out and wept bitterly. Okay. Whatever your spiritual condition is, உங்களுடைய ஆவிக்குரிய நிலை எதுவாக இருந்தாலும், wherever you find yourself, உங்களை நீங்கள் எங்கே நீங்கள்
நீங்கள் கண்டித்து Jesus கொண்டாலும் wants you to know, ஏசப்பா நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறார். just like you sang today, இப்போ நீங்க பாடுனது போல என்று his eyes is looking at you. அவருடைய கண்கள் உங்களை பார்த்து If you கொண்டுதான் look இருக்கிறது. anywhere நீங்க else, வேற எங்கனா பார்த்து you will be கொண்டிருந்தீங்கன்னா filled with guilt. கண்டிப்பா உங்களுக்கு குற்ற மனப்பான்மை தான் காணும். If you look anywhere else, வேற எங்கனா பார்த்துட்டு you will இருந்தீங்கன்னா be filled with hatred, உங்களுக்கு வெறுக்கப்பட்டது தான் இருக்கும். bitterness, கசப்பு இருக்கும். and you won't come to him. நீங்க திரும்பி அவர்கிட்ட வர வாய்ப்பு இல்ல. Jesus looked at Peter. இயேசு பேதுருவை திரும்பி Obviously, Peter looked at Jesus. அப்ப அதுடைய அர்த்தம் பேதுரு இயேசுவை பார்த்தான். When the eyes locked, அப்ப அந்த கண்கள் இணைக்கப்படும்போது the heart got touched. அவனுடைய இருதயம் தொடப்பட்டது. Where did Jesus begin to work with Peter? பேதுருவுடன் இயேசு எங்க தெரியுமா கிரியை செய்ய ஆரம்பித்தாரு? Even before he did these sins. இந்த பாவங்களை அவன் செய்கிறதுக்கு முன்பாகவே. But he started to touch him ஆனால் அவரை தொட ஆரம்பித்தார். when he was betraying him. எப்பங்க அவர் இவனை மறுதலித்து கொண்டிருக்கும்போது Just when he finished sinning. பாவம் செஞ்சு இப்ப முட்டிச்சான் பாருங்க அப்பவே தொட ஆரம்பிச்சிட்டார். உமலகான கண்கள், hallelujah, looked at him. அவனை பார்த்தார் என்கிறதை வசனம் இருக்கிறது. He's looking at us. அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். No matter what you have done. நீங்கள் எது செய்திருந்தாலும். Amen. Amen. You might have just finished sinning. இப்பதான் பாவத்தை நல்லா முடிச்சிருப்பீங்க செஞ்சு. Your hands still dirty with sin. செஞ்ச தவறுனால உங்க கரை Your கரையால mind still stained with sin. சிந்தை கூட கரப்பட்டு இருக்கலாம். His beautiful eyes looking at you. ஆனா அவருடைய அழகான கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. Process of restoration began. மீட்பின் அந்த காரியம் தொடங்கி இருக்கிறது. He went and he repented. அவன் போய் மனம் கசந்து He அழுது cried and he prayed. அவன் மனம் கசந்து ஜெபித்தான். Amen. Amen. படிங்க அது. வெளியே போய் ஆ. மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். He went out and wept wept bitterly. Amen. Amen. Read with me in the same chapter verses 62. 62 படிச்சிட்டீங்க இல்லையா? 63 படிங்கம்மா. இயேசுவை பிடித்துக்கொண்ட மனுஷர் ஆ. அவரை பரியாசம் பண்ணி அடித்து Okay. அவருடைய கண்களை கட்டி Amen. அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார்? அதை Jesus goes into suffering. இப்போ உபத்திரத்துக்குள்ளாய் இயேசு போகிறார். Amen. Amen. And this now, as you continue to read, he is brought before the council, then crucified. இப்போ ஆலோசனை சங்கத்திடம் அவர் கொண்டு வரப்பட்டு இப்போ அவர் சிலுவையில் அடிக்கிறதா தொடர்ந்து எல்லாரும் பேசப்படும். Peter must have seen most of these things. இங்க நடந்த अनेक நிகழ்வை பேதுரு பார்த்திருக்கலாம். Now he is dead. இப்போ அவர் மரித்திருக்கிறார். He is buried in the tomb. இப்போ அவர் சொன்னது போலவே கல்லறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். All the disciples are scattered. சீஷர்கள் சிதறி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். Now John chapter 20. இப்போ யோவானின் புத்தகம் Let us read verses 1 to 4. அதுல 1 ல இருந்து 4 வசனம் வரைக்கும் வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கற்களை அடைத்திருக்கிற கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷர்களிடத்திலும் போய் கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். Here's what I want you to see in the master plan of God. தேவனுடைய அநாதி திட்டம் என்னன்றதை நீங்க கொஞ்சம் கவனிங்க. He leads his children, right? இப்போ அவருடைய பிள்ளைகளை இவர்தான் நடத்துகிறார். Okay, so the woman has come to the tomb. இப்போ மரியாள் மகதலேன் இப்போ கல்லறை கிட்ட She வந்திருக்கார். saw that the tomb was empty. இப்போ அந்த கல்லறையில வைக்கப்பட்ட கல்லு தள்ளப்பட்டிருக்கு, காலியா It இருக்கு. says she ran and went to Simon Peter. வசனம் சொல்கிறது 2ஆம் வசனத்துல அவள் ஓடி போய் சிமியோனாகிய பேதுருவண்டை போகிறாள். It's a dark time. இது வந்து இருள் சூழ்ந்த நேரம். They have all ran and hid themselves in different places. எல்லாரும் ஓடி சிதறி அவர்களை ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are scared. இப்போ பயந்திருக்கிறாங்க. The master is dead. எஜமான் மரித்து போயிட்டார். They are not thinking about resurrection. இப்போ உயிர்த்தெழுந்த குறித்து யோசிட்டோ இல்ல. All hope is lost. எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. Luke 24:1 says they were perplexed. இப்போ லூக்கின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லி அவர்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள். They were perplexed. அவர்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள். Now in that condition, அந்த நிலையிலே there are so many disciples. अनेक சீஷர்கள் இருந்தார்கள் தான். John, she could have gone to John. மரியாள் போய் யோவான் கிட்ட போயிருக்கலாம். He didn't betray Jesus. ஏன்னா இயேசுவை மறுதலிக்கலையே. She could have gone to Andrew. இல்ல அந்திரே கிட்ட போயிருக்கலாம். He didn't betray Jesus. அவனும் இயேசுவை மறுதலிக்கல. She could have gone to any one of the disciples. வேற எதனா சீஷர்கள் கிட்ட மரியாள் போயிருக்கலாம். She went to Simon Peter. அவ நேரா சிமியோனாகிய பேதுரு கிட்ட தான் போறா. Master plan is still working. தேவனுடைய அநாதி திட்டம் கிரியை செய்து. He came to life. அவன் இப்ப இயேசுவை உயிரோடு எழும்பிச்சார். He's set the plan like this. இப்போ திட்டத்தை இப்படி தான் தீட்டினார். முதல்ல அவன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க? First you all go to him. Restore hope.
அவனுடைய நம்பிக்கை நிலைநாட்டுங்க. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Peter got up, rose up, பேதுரு உடனே எழுந்து and he ran towards the tomb. அவன் கல்லறைக்கு எதிராக ஓடுகிறான். God brought a shaking in his life. எது தரமா வாழ்க்கையில அசைவு கொண்டு வந்தது? God brought a shaking in his life. தேவன் அவன் வாழ்க்கையில ஒரு அசைவை கொண்டு வருகிறார். He was sleeping even at the most important times. முக்கியமான நேரங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்த மனுஷன். Now the shaking has come. அசைவு வந்த உடனே A word has come. வார்த்தை வந்துச்சு பாருங்க. He gets up எழும்பினான். and he runs towards the tomb. அவன் கல்லறைக்கு எதிராக ஓடுகிறான். Read Mark chapter 16. மார்க்கின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். Let's read verse 7 please. 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் Oh, wait a minute. What is happening here? இங்க என்ன நடக்குது? Angels have come, இங்க தூதர்கள் dressed வந்திருக்காங்க. in white. அவர்கள் வெள்ளை வஸ்திரத்தை தரித்து They are making a declaration, a proclamation. நீங்க ஒரு உரையை சொல்லுகிறார்கள். Do not be alarmed. அப்பா பயப்படாதீங்க. Jesus you seek, நீங்கள் தேடுகிற இயேசு who was crucified, சிலுவையில் அறியப்பட்டவர். he is risen. அவர் உயிரோடு He எழும்பி is not here. அவர் இங்க இல்ல. See the place where you laid him. அவர் எங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்க அங்க பாருங்க. Verse 7 he says, 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். but go ஆனால் நீங்கள் போய் tell his disciples. அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்க. ஏன் பேதுரு பேரைக்கு கொண்டு வரணும்? You know why should they bring the name of Peter here? Disciplesனாவே பேதுரு கவர்டு தான். If they say disciples, even Peter is a He part. says angels are saying. இங்க வந்து தூதர்கள் Are you சொல்றாங்க. seeing the big picture, God's plan? நீங்க தேவனுடைய திட்டத்தை பார்க்கிறீர்களா? Right? God's plan, right? இது தேவனுடைய Go திட்டம். tell the disciples நீங்க சீஷர்களுக்கு சொல்லுங்க. and Peter. மாத்திரமல்ல பேதுருக்கு போய் சொல்லுங்க. Work முடியல இன்னும். The work is not done yet. Amazing how Jesus works. Amen. இயேசுப்பா கிரியை செய்யற விதத்தை பார்த்தா ரொம்ப அருமையா இருக்குங்க. He sends a message to Peter. பேதுருக்கு ஒரு செய்தி அவர் அனுப்புகிறார். He's a speaking God. அவர் பேசுகிற தேவன். Angels are calling his name. தூதர்கள் பேதுருடைய பேரை சொல்கிறார்கள். We are called by his name. நாம் We are called by his name. அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். But don't forget, இதுவும் மறந்துடாதீங்க. he calls us by our name. அவரும் நம்முடைய பேர் சொல்லி அழைக்கிற தேவன். All the angels are in on God's plan. எல்லா தூதர்களும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறார்கள். God says, தேவன் சொல்றார். angels are saying, தூதர்கள் tell all the சொல்றாங்க. disciples, எல்லா சீஷரையும் கூடுங்க. tell Peter பேதுருக்கு முக்கியமா சொல்லுங்க. that Jesus has risen. இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்கிறது. Go to Galilee. நீங்கள் கலிலேயாவுக்கு போங்க. Hallelujah. Amen. He calls him by his name. இங்க சொல்லுகிறது அவருடைய பேரை சொல்லி அவர்கள் அழைத்தார்கள். See how Jesus restores. இங்க பாத்தீங்கன்னா இயேசுப்பா எப்படி மீட்கிறார், எப்படி நிலைநாட்டுகிறார். You're thinking I'm stuck in my pride. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பெருமையில சிக்கி இருக்கிறோம். I'm stuck in my anger. என்னோட கோபத்தை சிக்கி இருக்கிறேன். I'm stuck in all this doubt and unbelief. இந்த அவிசுவாசமும் சந்தேகத்துல சிக்கி இருக்கிறேன். I am not spiritually alert enough. இன்னும் ஆவிக்குரியல நான் ஜாக்கிரதையா இல்ல. I am not following Jesus as I'm supposed to. நான் இயேசுவை சரியான முறையில் இன்னும் பின்தொடர்ந்து போல. I'm still sitting with sinners. நான் இன்னும் பாவிகள் கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். Many areas in my life I'm denying Jesus. என் வாழ்க்கையில் அநேக இடங்களிலே இயேசுவை மறுதலித்துக் கொண்டிருக்கிறேன். But what is Jesus doing? ஆனா இயேசுப்பா பதிலா என்ன பண்றாரு? He's looking at you. உங்களுடைய அழகான கண்களை பார்க்கிறார். Hallelujah. Amen. What is he doing? அவர் என்னங்க பண்றாரா? He is beckoning you towards repentance. அவர் மன திரும்புதலுக்கு ஏதுவாய் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். What is Jesus doing? இயேசுப்பா என்ன பண்றாரு? He is restoring hope in your darkness. உங்களுடைய இருள் சூழ்ந்த நிலையிலே நம்பிக்கை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். He is speaking and calling you by your name. உங்களுடைய பெயர் சொல்லி அவளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Amen. Read me Luke 24:34. லூக்கின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 24வது அதிகாரம் 34வது வசனம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். Hallelujah. Amen. Conversation is going on. இங்க வந்து உரையாடல் நடந்து கொண்டிருக்கு. What's the word that is being said? இங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? The Lord has risen indeed. கர்த்தர் கண்டிப்பா உயிரோடு எழும்பி இருக்கிறார். And has appeared to Simon Peter. மாத்திரமல்ல சிமியோனாகிய பேதுருவிடம் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். The Lord met with Peter. கர்த்தர் பேதுருவை சந்தித்தார். Amen. Amen. Not only once. ஒரு முறை மாத்திரம் இல்லங்க. I'm talking about personal meeting with him. அவனோட தனிப்பட்ட நிலையிலே சந்திக்கிறதுக்கு. All when he was living in his guilt. இவ்வளவு நேரம் அவனுடைய தாழ்வு மனப்பான்மையில வாழ்கிறான். See, he has cried, he has wept bitterly. இப்ப மனக்கசந்து அழுந்து மனம் திரும்பி எல்லாம் ஆயிருச்சு. But he is still living in
his old flesh. ஆனாலும் இன்னும் பழைய மாம்சத்தை தான் வாழ்கிறான். That is why in John 21, அதனால தான் யோவான் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல his frustration makes him go back. அவன் கோபப்பட்டு மறுபடியும் மீன் பிடிக்க தான் He போறான். has gone back அவன் போயிட்டான். after Jesus met with him. இயேசுவை அவனோட சந்தித்த பிறகு கூட. But the work is not done. ஆனா வேலை இன்னும் முடியல பாருங்க. So now read with me John 21. இப்போ யோவானின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் திருப்புங்க. We see this public restoration Jesus brings. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாய் அவர் எப்படி மீட்டு எடுக்கிறார் என்று John 21 verses 15 to 17. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அதற்கு அவர், ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். Praise the Lord. Amen. What do we see here? நம்ம என்னங்க பார்க்கிறோம்? Peter went back in frustration. இப்ப கோபப்பட்டு அவன் திரும்பி போய்ட்டான். Of all the people that were there, அங்கே கூடியிருந்தவர்களை எல்லாரை காட்டிலும், verse 15, 15ஆம் வசனம், when they had finished breakfast, Jesus said to Simon Peter. அவர்கள் அந்த இயேசு அவர்களோடு இருந்த அந்த போஜனை முடித்த மாத்திரத்திலே இயேசு பேதுருவை பார்த்து சொன்னது. What does this tell you about him? இதை குறித்து என்னங்க சொல்லுது? He never gives up on us. உங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்காதவர். Even before Peter denied Jesus, இயேசுவை பேதுரு மறுதலிக்கிறதுக்கு முன்பாக, while he was speaking in pride, அவன் பெருமையிலே பேசிக் கொண்டிருக்கும்போது, Jesus prophesies the devil has demanded for you. இயேசுப்பா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார், பிசாஸ் வந்து உன்னை பொடமிடும்படியா என்கிட்ட வந்து வேண்டுறான். Even from then, Jesus never gave up on Peter. இயேசுப்பா ஒரு முறை கூட பேதுருவை விட்டு கொடுக்கல. What about you? அப்ப உங்களுக்கு குறிச்சது என்னங்க? What about you? அப்ப உங்களுக்கு குறிச்சது என்ன? You're saved. ஆமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். You're coming to church. சபைக்கு தான் வரோம். You are a believer. விசுவாசி தான். But there are things that you and I know. ஆனா உங்களுக்கு எங்களுக்கும் சில காரியங்கள் நல்லா தெரியும். In the secret places of our heart, நம்ம இருதயத்துல சில ரகசியமான காரியங்கள் இருக்குது. where we are in sin. நம்ம பாவத்துல இருக்கிறோம். Jesus is not giving up on you. ஆனாலும் இயேசுப்பா இன்னும் உங்களை விட்டு கொடுக்கலங்க. No matter how much acting you do, நீங்க எவ்வளவுதான் நாடகம் நடிச்சாலும், no matter how powerfully you pray, நீங்க எவ்வளவுதான் வல்லமையா சத்தம் போட்டு ஜெபிச்சாலும், no matter how well you preach, நீங்க எவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்ணாலும், he can see everything. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். His eyes, nothing is hidden. அவருடைய கண்களுக்கு எதுமே மறைக்கப்படலங்க. 2 seconds ago, the thought that you thought, he knows. நீங்க 2 செகண்டுக்கு முன்னால என்ன யோசித்தீங்கன்றது கூட அவருக்கு நல்லா தெரியும். Oh, you look very righteous. ஆனா உங்களை பாக்கும்போது நல்ல நீதிமானை போல தான் இருக்கிறீர்கள். We are humans, right? ஏன்னா நம்ம மனுஷர்கள். We are always, when we are in public, நம்ம எப்பப்பெல்லாம் கூடி ஜனங்க இருக்கிற இடத்துல இருக்கும்போது, the real you is sitting inside quietly. உண்மையான மனுஷன் பாருங்க ஒளிஞ்சு இருப்பான். Only a representative is shaking everybody's hand. உங்களை நல்லா தோன்றுக்கப்படுகிற பிரதிநிதிக்கிறவருக்கு அவன் தான் எல்லாருக்கும் ஒரு பிரதிநிதி இருக்காங்க. அவங்க யாருங்க? பாலிஷ் அடிச்ச ஆல்சன் தான் உங்களுக்கு கை கொடுக்கிறது. உண்மையான ஆல்சன் எங்க இருக்கிறான்? உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவனை தான் இயேசு பார்த்துன்னு இருக்கிறாருங்க. ஹalleluya. இப்போ உங்க பேர் அந்த இடத்துல போட்டுக்கங்களேன். உண்மையான உங்களை தான் இயேசு பார்த்துன்னு இருக்கிறார். எவ்வளோ ஒயிட் வாஷ் அடிச்சாலும் அவர் கண்ணுக்கு எதுவும் மறைவாகலங்க. No matter how much whitewash you do, nothing is hidden in his eyes. He never gives up. ஆனால் அவர் உங்களை விட்டு கொடுக்கிறது இல்ல. His heart is to restore you. அவருடைய இருதயம் எப்பொழுதும் உங்களை மீட்டு நிலைநாட்டுவதுதான். Amen. Amen. His heart is to restore you. அவருடைய இருதயம் எப்பொழுதும் உங்களை மீட்டு நிலைநாட்டுவதுதான். His eye is looking at you. அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. His heart is praying for you. அவருடைய இருதயம் உங்களுக்காய் ஜெபிக்கிறது. Romans 8:26 we read. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26. Even now the Spirit of God is praying for you. இப்பொழுது கூட ஆவியானவர் நமக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட உங்களுக்காக அவர் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. Yes.
with groanings that cannot be uttered by words. அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சையுடன் அவர் ஜெபிக்கிறார் Why? என்று வசனம். Why? காரணம் என்ன? Because hell has put a bounty on your head. ஏனால் உங்களை புடமிட வேண்டும் என்று நரகம் தேவனிடம் வேண்டுகிறது. Satan's demanding for you. பிசாசு உங்களை புடமிடும்படியாய் வேண்டிக் கொண்டிருக்கிறான். Do you know that? அது உங்களுக்கு தெரியுமா? Every believer, ஒவ்வொரு விசுவாசியும் there is a demand from hell over your life. நரகம் உங்க வாழ்க்கைக்கு எதுவாய் நரகம் உங்களை புடமிடும்படியாய் The வேண்டிக் devil is கொண்டிருக்கிறது. working hard to win you. உங்களை ஜெயிக்கும்படியாய் பிசாசு கடுமையாய் உழைத்துக் கொண்டிருக்கிறான். The Holy Spirit is praying. The Spirit of Christ is praying for you. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணி ஜெபித்துக் Even when கொண்டிருக்கிறார். you are sinning against him, he's praying for you. நீங்கள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கும் போதும் ஜெபித்துக் He's கொண்டிருக்கிறார். looking at you. அவர் உங்களை பார்க்கிறார். He is sending you hope, உங்களுக்கு நம்பிக்கையை அருள sending பண்ணுகிறார். you private messages, உங்களுக்கு பிரைவேட்டான சில செய்திகளை calling you by name. பேர் சொல்லி அழைப்பார். He is giving, restoring hope in your life. வாழ்க்கையில மறுபடியும் நம்பிக்கையை ஊற்றுகிறார். He's restoring the calling in your life. வாழ்க்கையில அழைப்பும் மறுபடியும் நிலைநாட்டுகிறார். He's restoring his love in your life. வாழ்க்கையில அன்பும் அவர் After நிலைநாட்டுகிறார். all this happened, we don't have time. We'll read just one verse and finish. நேரமில்லை, ஒரே வசனத்தை Acts வாசித்து chapter 3 முடிப்போம். verse 14. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Acts 3:14. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம். Who is saying these words? இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது The யார் same தெரியுமா? Peter who ran and hid from the same men. எந்த மனுஷனிலிருந்து ஓடி அவன் ஒளிந்து கொண்டானோ அந்த மனுஷர்களுக்கு நேராக அவன் The தைரியமாய் same சொல்லுகிறான். Peter is now standing boldly in the city square, அதே பேதுரு தான் அந்த பட்டணத்தில் ஜனங்களுக்கு முன்னாடி not இருந்து சொல்லுகிறான். afraid of death anymore, இனி மரணத்தை குறித்து அவனுக்கு பயம் இல்லை. full of purpose and conviction, இப்போ மனம் உருக்கப்பட்டும் நோக்கம் நிறைந்தவனாக இருக்கிறான். lifting up his voice, preaching boldly the gospel of Jesus சத்தத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். until the very end. கடைசி பரியந்தம் வரைக்கும் Lived a life of conviction, உணர்த்தப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ்ந்து lived முடித்தான். a life of commitment, ஒரு ஒப்படைப்பின் வாழ்க்கையை வாழ்ந்து lived a முடித்தான். life of surrender, ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்தான். and died as a martyr for Jesus Christ. மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவாய் ஒரு இரத்த சாட்சியா அவன் மரித்தான். Hallelujah. Amen. How did all that happen? இதெல்லாம் எப்படிங்க நடந்துச்சு? A man who was chosen தெரிந்து கொள்ளப்பட்ட with மனுஷன் all his faults, அவனுடைய எல்லா குற்றங்கள் with இருந்தாலும் all his sins, அவனுடைய எல்லா பாவங்களும் with all his அவனுடைய shortcomings, எல்லா குறைந்த மனப்பான்மைகள் இருந்தும் but God chose to work on him. அவன் மேல் கிரியை செய்யும்படியாய் தேவன் தெரிந்து கொண்டார். There was one thing Peter did. பேதுரு செய்தது ஒன்னு தெரியுமா? Though he left him and went, அவனை விட்டு விலகி போகும்போது கூட he yet looked at Jesus. இயேசுவை திரும்பி பார்த்தாங்க. He looked at Jesus when he was walking on the water. அவன் தண்ணீர் மேல் நடக்கும்போது கூட இயேசுவை பார்த்தான். He looked at Jesus when Jesus came in John 21 at the seashore and he said, "Children, come to eat." He was the first one who said, "If it's you, I'm diving into the water." He dived into the water, swam to the beach first. யோவான் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் அவன் தண்ணீரிலே விழுந்து போகிறான் முன்னே. As soon as there was a revelation, ஒரு வெளிப்பாடு பெற்ற மாத்திரத்திலே he didn't look anywhere else. எங்க அவனோட கண்கள் போகல பாருங்க. That was the secret that restored him quickly. அந்த ரகசியம் தாங்க அவனை வேகமாய் மீட்டெடுத்தது. He slipped a lot. அவன் நிறைய விழுந்து He போனான். kept going everywhere அவன் else. எங்க போணுமோ எல்லா இடத்துக்கும் But every சுத்திட்டு time Jesus beckoned, ஆனால் எப்பப்பெல்லாம் இயேசுப்பா every வேணும் time Jesus came in the scene, எப்பப்பெல்லாம் அந்த சூழ்நிலை இயேசுப்பா தோன்ற பண்ணினாரோ there was a turning. அங்கே ஒரு திரும்புற காரியம் இருந்தது. Jesus has stepped into your scene this morning. இந்த காலை வேளையிலே இயேசுப்பா உங்க வாழ்க்கையிலும் குறுக்கிட்டு இருக்கிறார். My message is done. என்னுடைய செய்தி முடிந்தது. He has stepped into our scene this morning. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு இருக்கிறார். You know where you are. நீங்கள் எங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள்? You know what sins are hindering you. எப்பேர்ப்பட்ட பாவங்கள் உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது? Wherever you are this morning, இந்த காலை வேளையிலே நீங்கள் எங்க இருந்தாலும் will you turn? நீங்கள் திரும்புவீர்களா? If you do turn, நீங்கள் திரும்பினால் restoration is a guarantee. மீட்பு கண்டிப்பாய் நிச்சயமாய் கொடுக்கப்படும். When Jesus restores, இயேசுப்பா உங்களை மீட்டெடுத்தார். it's a work of perfection. அது பரிபூர்ணமான கிரியையா இருக்கும். Hallelujah. Amen. He never gives up on us. ஒரு நாளும் உங்களை அவர் விட்டு கொடுக்காதவர். You saw through this journey. இந்த பயணத்தில் பூரா நீங்கள் அறிந்து He கொண்டீங்க. never gave up on Peter. ஒரு முறை கூட அவர் இயேசுப்பா பேதுருவை விட்டு கொடுக்கவில்லை. Peter offended Jesus very harshly. பேதுரு முடிந்த அளவுக்கு இயேசுவை கடிந்து கொண்டார். He never gave up on him. ஆனாலும்
இயேசு கிறிஸ்து பேதுருவை He ஒரு நாள் keeps coming after you. அவர் தொடர்ந்து He உங்கள் பின்னே keeps வருகிறார். knocking at your door. அவர் உங்கள் இருதயத்தை வந்து தட்டிக்கொண்டே தான் இருக்கிறார். Revelation chapter 3 வெளிப்படுத்தல் புத்தகம் 3 was written to believers. அது விசுவாசிகளுக்காக Verse எழுதப்பட்டிருக்கிறது. 20, behold, I stand at the door and knock. 20ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நான் கதவண்டை நின்று It was தட்டிக்கொண்டிருக்கிறேன். written to believers. விசுவாசிகளுக்கு தான் He is எழுதப்பட்டிருந்தது. knocking at your door. அவர் உங்களுடைய இருதயத்தின் கதவை Any தட்டிக்கொண்டிருக்கிறார். man let him in, he will come in and sup with him. எவன் அவர்களை அனுமதிக்கிறாரோ அவனோட வந்து அவர் போஜனம் பண்ணுவார். Hallelujah. Amen. Stand with me, we're going to pray. எங்களோட எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்க I know Jesus brought this message here with a purpose this morning. நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த காலைவேளை இயேசப்பா ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த செய்தியை கொண்டு வருகிறார். There are some Peters here அநேக பேதுருக்கள் இங்கே இருக்கிறோம். that Jesus is not giving up on. இயேசு விட்டு கொடுக்காத பேதுருக்கள் அநேகர் நாம் இங்கே இருக்கிறோம். Amen. We might be acting like good holy rollers. இல்ல நம்ம ரொம்ப பரிசுத்தவான போல நல்லா நாடகம் நடத்தி கொண்டிருக்கலாம். We have a lot of show we put up. நாம் போட்டு கொண்டிருக்கிற நல்ல நிகழ்ச்சிகளாலும் இருக்கலாம். But Jesus can see beyond all of that. ஆனா இவை திரைக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு இயேசுவுக்கு தெரியும். Wherever we are stuck in, நம்ம எங்கெங்கெல்லாம் சிக்கி இருக்கிறோமோ, I don't have time to go forward, நேரம் இல்லை. but I want to say this. ஆனா இது சொல்ல விரும்புகிறேன். Wherever we are stuck in, எங்கெல்லாம் நாம் சிக்கி இருக்கிறோமோ, praise the Lord, ஆமென், Jesus has seen it. இயேசுப்பா அதை பார்த்திருக்கிறார். I wanted to talk more about those issues that we talked, the pride, the fallacies of Peter's life. பேதுருடைய எல்லா காண்கிற அந்த வீழ்ச்சியின் குறிப்புகளை பார்க்க விரும்புகிறோம். Time has not permitted us. நேரம் இல்லை முழுமையாய் பார்க்க. But we know if those things are harboring in our hearts. ஆனா நமக்கு நல்லா தெரியும் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டால். Maybe there are things we did not talk about this morning, but you know it is a hindrance for your spiritual life. ஒருவேளை இங்க பிரசங்கத்திலே சில குறிப்புகளை நாங்கள் சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்க பிரச்சனை என்னன்னு. If you will turn, நீங்கள் திரும்புவீர்கள் you என்றால், will look his eyes looking at you. நீங்கள் அவர் உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற அந்த கண்களை நீங்கள் பார்ப்பீர்கள் You will என்றால், find his eyes looking at you. நீங்கள் அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். He wants to bring 100% restoration. 100% பரிபூர்ணமான மீட்பை உங்கள் வாழ்க்கையை செய்ய விரும்புகிறார். So 100% of his will manifest in your life. அப்பொழுது 100% அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். Jesus, we have heard your word this morning. இயேசுவே உம்முடைய வார்த்தை நாங்கள் இந்த காலையிலே கேட்டோம். We believe you have spoken. நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பேசினீர். Your love cannot be measured, oh God. உம்முடைய அன்பு அளவற்ற அன்பப்பா. Your love cannot be compared. உம்முடைய அன்பை ஒப்பிட்டு பேச முடியாது. Such great love அப்பேற்பட்ட பிரதானமான அன்பு you have shown towards us. அந்த அன்பதானமா எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர்கள்.